நாசரேத்தூர் என்ற அந்த ஊரிலே புனித கன்னிமரியாள், புனித சூசேப்பர், நம் ஆண்டவர் இயேசு வளர்ந்த அந்த ஊரிலே எல்லாருக்கும் இவர்களை தெரிந்திருக்கும். இயேசுவை சிறுவயது முதலே பார்த்திருப்பார்கள். மரியன்னையினுடைய தாழ்ச்சி, பக்தி எல்லாம் தெரிந்திருக்கும். இயேசு கூட அங்கே வளர்ந்த பொழுது எல்லாரிடமும் பேசியிருப்பார். தந்தைக்கு உதவி செய்து தச்சு தொழிலை கற்றுக்கொண்டு அதில் சிறந்து கூட விளங்கியிருக்கலாம். நாசரேத்தூர் மக்கள் இயேசுவினுடைய உடல் வளர்ச்சியிலே அந்த சமுதாயத்தில் வளர்ந்ததை பார்த்து உணர்ந்திருப்பார்கள். ஒன்று மட்டும் தவறிவிட்டார்கள். இயேசு போதிக்க ஆரம்பித்த பிறகு அவரிடமிருந்த அந்த புனிதம், அவரிடமிருந்த கடவுளுடைய பிரசன்னம், அதன் மூலம் அவர் ஆற்றிய வல்ல செயல்கள், அவருடைய சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த போதனை, இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. எனவே இயல்பிலேயே இவரை பற்றி தெரியாதா என்றெல்லாம் பேச்சு வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட பேச்சுக்கும் எண்ணத்துக்கும் காரணம், அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தையும் பிற மனிதர்களே புனிதத்தையும் காண முடியாத காரணம் ஒருவருடைய கர்வம், அகங்காரம் அல்லது கோபம். இது புரணி பேசுவதிலேயும் அமைந்துவிடும், குறை சொல்வதிலேயும் அமைந்துவிடும், பிறரை தவறாக தீர்ப்பிடுவதிலும் போய் விட்டுவிடும். இன்றைக்கும் இயேசு நம்மை சுற்றிலும் இருக்கிறார். பல மனிதரிடம், நாம் பேசுகிறவரிடம், நம்முடைய பங்கு குழு அல்லது நம்முடைய ஊர், குடும்பம், எங்கே எல்லாம் இயேசுவின் பெயரால் மனிதர்கள் கூடி ஜெபிக்கிறார்களோ, வாழ்கிறார்களோ, அங்கேயெல்லாம் இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது. மனிதருடைய சொல்லிலும் செயலிலும் அந்த பிரசன்னம், அந்த புனிதம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை பார்ப்பதும் ஏற்றுக்கொள்வதும் பாராட்டுவதும் நம் கையில் இருக்கிறது. அகங்காரம், கர்வம், கோபம், பொறாமை இதெல்லாம் இருந்தால் இந்த புனிதத்தை கண்டுகொள்ள முடியாது. நாம் எப்படி யோசித்து பார்ப்போம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.